Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வந்தாச்சு the Chennai Silks in mega combo sale, summer chill out sale. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்து மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான அந்த மோதல் அடுத்த கட்டத்துக்கு போகுன்னு பார்த்தா அது முற்றிய நிலைமைக்கு போயிருக்கு. அவங்க திருவிடந்தையில் நடத்தின அந்த மாநாட்டுக்கு பிறகே இந்த மோதல் சரியாயிரும் அப்படிங்கிறதான் பாமகவுடைய எல்லா நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மாநாட்டில் அன்புமணியினுடைய பேரே ராமதாஸ் ஒரே ஒரு முறை தான் உச்சரித்தார். யாருமே அந்த மாநாட்டில் ஒரு பாமக தலைவர் அன்புமணி அட்ரஸ் பண்ணவே இல்லை. பாமக எம்எல்ஏ சிவகுமார் கிட்ட அதுக்கு முன்னாடி நடத்தின ஒரு நேர்காணலில் கேட்டேன், அந்த மாநாட்டில் நீங்கள் அன்புமணியை பாமக தலைவர்னு சொல்லுவீங்களா செயல் தலைவர்னு சொல்லுவீங்களான்னு கேட்டது. அவர் தான் தலைவர், நாங்கள் தலைவர் தான் சொல்லுவோம்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அவர் தலைவர்னு சொல்லி அந்த மேடையில் அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதில் ராமதாஸ் பேசின எல்லா பேச்சுமே அன்புமணியை குறித்து பேசினதாக தான் சொல்லப்பட்டது. இன்றைக்கி ராமதாஸ் நடத்தின அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் மொத்தம் 220 பேருக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கு. 110 கட்சி மாவட்டங்கள், 110 மாவட்ட செயலாளர்கள், 110 மாவட்ட தலைவர்கள், இதில் ஒரு 13 பேர் தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா உண்மையிலே இந்த கட்சி யாருக்கிட்ட இருக்குது? அன்புமணிகிட்ட தான் இருக்குது. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் கூட்டத்தில் இன்றைக்கி 210 மாவட்ட தலைவர்கள் ப்ளஸ் மாவட்ட செயலாளர்களில் 13 பேர் தான் மொத்தம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. 13 பேருன்றது 210 லெஸ் தென் 7%, 7% தான் அவர்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ 93%க்கு மேலே கட்சி நிர்வாகிகள், பொறுப்பில் உள்ளவர்கள் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டையெல்லாம் மகனோட கை ஓங்குவது மாதிரி தான் தெளிவாக தெரிகிறது. அது என்ன பிரச்சனைன்றதை அவங்க தான் விளக்கணும். ஏன்னா போன முறை தலைவர் பதவியிலேருந்து செயல் தலைவரை மாற்றினப்ப இதுக்கு காரணம் இருக்குது, ஒன்றொன்னா சொல்லுவேன்னு ராமதாஸ் சொன்னார். ஆனால் ஒரு காரணத்தை கூட சொல்லலை. இன்றைக்கி கேட்டால் கோஷ்டி பூசல் இருக்கான்னா இல்லை கோஷ்டி மார்கழி மாதம் தான் கோஷ்டின்னு நக்கல் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய கை தாழ ஆரம்பிச்சிருக்குது. இப்போ மகனோட கை ஓங்க ஆரம்பிச்சிருக்குது. அது அப்பாவால் ஏற்றுக்க முடியல. இப்போ என்ன பிரச்சனைன்றது வெளிப்படையாக தெரியல. அவங்கெல்லாம் வெளியில் சொல்கிறதெல்லாம் திமுகவோட இவர் போகணும், அண்ணா திமுகவோட அவர் போகணும், இதெல்லாம் கதை அழகிறாங்க. வேறு ஏதோ தனிப்பட்ட பெரிய பிரச்சனை இருக்குது, அதை 2 பேரும் வெளியில் சொல்ல மறுக்கிறாங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது ஒன்றும் கொள்கை பிரச்சனையோ சித்தாந்த மோதலோ கிடையாது. இது தனி மனித ஆசாபாசங்கள், சிலவற்றை பிரித்து கொள்வதில், பங்கு போட்டுக் கொள்வதில் வந்திருக்கக்கூடிய சண்டை என்று தான் நான் பார்க்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போகிறத தவிர பாமக வேறு எந்த வழியுமே கிடையாது. திமுக கூட்டணிக்கு ஒருபோதும் போக முடியாது. ஸ்டாலின் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏனில் விசிகே வெளியேறிடும். தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுகிற ராமதாஸுக்காக கொள்கை வழியாக திமுகவுடன் இருக்கக்கூடிய திருமாவை மு.க. ஸ்டாலின் அவர்கள் இழக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திமுகவுக்குள்ள சிலர் பாமகவை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தாலும் கூட ஸ்டாலின் அவர்கள் அதற்கு அடிபணிய மாட்டார் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். இதில் நீங்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இவர் தலைவர் கிடையாது, அன்புமணி தலைவர் கிடையாது அப்படின்னு ராமதாஸ் அறிவிச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இந்த எல்லா இதுலேயுமே ராமதாஸ் சொன்னது தானே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அன்புமணியினுடைய கை ஓங்கி இருக்கிறதா பார்த்தாலும் அந்த கூட்டத்தில் கூட அவர் பொறுப்பெடுத்து நடத்தி மாநாட்டுக்குழு தலைவர் அவர் பொறுப்பெடுத்து நடத்தினா அந்த மாநாட்டில் கூட அவரை பாமக தலைவர்னு யாரும் சொல்ல முடியல. அங்கே ராமதாஸ் தானே ஜெயிச்சிருக்காரு. அதை வச்சு அது சபை நாகரிகம். ஏன் அன்புமணி உங்களுக்கு ராமதாஸ் தன்னை செயல் தலைவர், தன்னை தலைவர் மகன் செயல் தலைவர்னு மாற்றின பிறகு 4 நாள் பொறுத்து அன்புமணி தலைவர்ன்ற ப்ரெஸ் மீட்டில் இதில் கோதாவில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கும். தன்னை தலைவராக விழித்து அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. அதுக்கு என்ன ராமதாஸ் கிட்ட என்ன பதில் வந்தது? ஒன்றும் வரல. இதில் கிளைமாக்ஸ் எப்போ வரும்னா இவங்க தேர்தல் காலத்தில் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது ஏடிஎம்கே பிஜேபியோடையோ திமுகவோடையோ குறிப்பாக ஏடிஎம்கேட தான் போவாங்க. பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அப்பா போகிறாரா புள்ள போகிறாரான்னு தான் பார்க்கணும். நிச்சயமாக இதே சண்டை தேர்தல் வரைக்கும் நீடிக்கிறத அமித்ஷா விரும்ப மாட்டார். எல்லாத்தையும் மேலே இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாமகலையும் கூட எல்லாத்தையும் மேலே இருக்கும் ஒருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 26 எலெக்ஷன் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான எலெக்ஷன். என்ன விலை கொடுத்தும் திமுகவை அதிகாரத்திலிருந்து அகற்றுவது என்று பிஜேபி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. அதில் அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டின் மீது பிஜேபியின் உக்கிரமான பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 29 எலெக்ஷனில் மறுபடியும் ஜெயிக்கணும்னா தமிழ்நாட்டிலேருந்து 40 சீட்டு கடந்த 3 தேர்தல்களில் 14, 19, 24 பிஜேபிக்கு எதிராக போனது இந்த முறை வரக்கூடாது. என்டிஏவுக்கு எதிராக 40 சீட்டு போனது இந்த முறை கண்டிப்பாக தடுக்கப்படணும். ஒரு 20 சீட்டாவது குறையணும். அதில் ப்ளஸ் 10 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய 10 சீட்டையும் குறைச்சாங்கன்னா தான் நேஷ்னல் டாலியை அவங்களால குறைக்க முடியும். ஆகவே அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மெகா அலையன்ஸை தான் அவங்க இங்கே ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதில் ஏடிஎம்கே வழி கொண்டு வந்த மாதிரி அவங்க 2019 அலையன்ஸ் டிஎம்டிகே பிஎம்கேவையும் வழிக்கு கொண்டு வர பார்ப்பார்கள். பாமகக்குள்ளே அந்த பிரச்சனை மகனும் அப்பாவும் பிரச்சனையை தீர்த்துக்கலன்னா அமித்ஷா காலை வைப்பார் உள்ளே.
அப்போ பிரச்சனை தானாக தீர்ந்துடும். அமித்ஷா வந்தாருன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் போக விட மாட்டாங்க. இவங்களே இவங்க பிரச்சனை தீர்த்துப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதிமுக விவகாரத்தில் அமித்ஷா உள்ள நுழைஞ்ச மாதிரி பாமக விஷயத்தில் நுழைய வேண்டிய அவசியம் இருக்காது என்று தான் நான் நம்புகிறேன். அதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அப்படி ஒருவேளை இந்த மோதல் முற்றினால் கடைசியில் டெல்லியில் இருக்கவங்க பிஜேபி தலையிட்டு இந்த பிரச்சனையை ஒரு வழிக்கு கொண்டு வரும். நீங்கள் வந்து இது கூட்டணி தொடர்பான விஷயமாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு புதுசு கிடையாது. பாமக தொடர்புலேயே வர்றது. ஒவ்வொரு தேர்தல் அப்போவும் மருத்துவர் ராமதாஸ் ஒரு கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் இன்னொரு கூட்டணியை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 2 பேருக்கு வந்து கூட்டணி வைக்கிறதுல பிரச்சனை இருக்குது. 2 பக்கம் பார்கெயின் பண்ணுறதுக்கு பாமக பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட வந்து இந்த விஷயத்தை சொல்லப்படுறது உண்டு. உண்மையிலே இந்த முறை வந்து கூட்டணி பேசுறது அப்படின்றதுல வந்து அவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைக்கு போயிருக்காங்களா? வழக்கமான இடத்துல இருந்து இந்த முறை மாறி இருக்காது. யார் இவங்க பாமக வந்து இல்லைங்க, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குங்க. சித்தாந்த ரீதியான பிரச்சனை, கொள்கை ரீதியான பிரச்சனை, அல்லது திமுக அதிமுக யாரோட போகிறதுன்ற பிரச்சனைலாம் பிரச்சனை கிடையாது. பாமகக்குள்ளே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது சில தனிமனித ஆசாபாசங்கள், ப்ரைவேட் இஷ்யூஸ். டீசெண்டாக இங்கிலீஷில் சொல்லு, சில விஷயங்களுக்கு தமிழில் பதம் இல்லை, ஆங்கிலத்தை தான் நம்ம நம்ப வேண்டியிருக்கு. சில ப்ரைவேட் இஷ்யூஸ் அப்பாக்கும் மகனுக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் இந்த சண்டைக்கு காரணம். ராமதாஸ் திமுகவோட போகணுன்றாரு, அன்புமணி அதிமுகவோட போகணும், இதெல்லாம் கதை. இவங்களுக்கு ஏடிஎம்கே அலையன்ஸை விட்டால் வேறு வழி கிடையாது. திமுக கூட்டணிக்கு ஒருபோதும் ஸ்டாலின் அவங்கள சேர்த்துக்க மாட்டார். திமுக கூட்டணியில் பாமக இடம் பெறணுமா வேணாமான்னு முடிவு செய்கிறது ஸ்டாலின், ராமதாஸ் கிடையாது. விசிகா அடுத்த நொடியே வெளியேறும். விசிகாவின் இழப்பை இந்த தேர்தலில் ஸ்டாலின் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 3 தேர்தலில் தோளோடு தோள் நிற்கிறவங்க, கொள்கை வழி வந்த கட்சி தான் அது, திருமாவோட கட்சி. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற ஒரு பாமகக்காக அதை ஒருபோதும் அவர் ஸ்டாலின் செய்ய மாட்டார். பாமக உள்ளே வந்ததுன்னா கண்டிப்பாக திரும்ப வெளியில் போவார். திரும்ப வெளியில் போனால் அது மிகப்பெரிய அடி. இப்போ திமுக கூட்டணிக்கு வாக்கு வங்கி அளவில் மட்டும் இல்லை, பர்செப்ஷன் வைஸ் பெரிய அடி வாங்கும். அதை ஒருபோதும் ஸ்டாலின் செய்ய மாட்டார். அதனால் ராமதாஸ் வந்து திமுகவோட போகணுன்றாரு, அன்புமணி அதிமுக கதை. அதெல்லாம் 2 பேருக்கும் வேறு வழியே கிடையாது, அதிமுகவோட தான் போய் ஆகணும். இது வேறு இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது, அவங்களோட ப்ரைவேட் இஷ்யூஸ். இன்றைக்கி அவங்க குடும்ப சண்டை நடுத்தரில் வந்து சந்தி சிரிக்குது. ஆக்சுவலாக இது குடும்ப சண்டை, கட்சி சண்டை கிடையாது. பாமகவில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு குடும்ப சண்டை, அரசியல் பிரச்சனையோ கட்சி சண்டையோ கிடையாது. இதுதான் இதில் இருக்க உண்மை. அப்போ ஷேடோ பாக்ஸிங் நடக்குது. அது அவங்களுக்குள்ளே வந்து தீர்த்துப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எலெக்ஷனுக்குள்ளே தீர்த்துப்பாங்க, இல்லைனா அமித்ஷா தீர்த்து வைப்பார், தீர்க்க வேண்டிய விதத்தில் தீர்த்து வைப்பார். மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில் ஒரு அப்பா மகன் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்குள்ள மோதல் இருக்குது அப்படிங்கிறது பொதுவெளிக்கு வந்தது வேணால் இப்போயா இருக்கலாம். அந்த 2024 டிசம்பரில் நடந்த அந்த சிறப்பு பொதுக்குழுவில் முகுந்தனுடைய நியமனம் தொடர்பாக அது பொதுவெளிக்கு வந்தது. ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடியே தெரியும் 2 பேருக்கும் வந்து அப்பப்போ மனஸ்தாபம் வர்றது, சமாதானம் வர்றது அப்படிலாம். ஏற்கனவே பல பிரச்சனைகள் வந்தப்போ வெளியே வராது. இது இவ்வளவு பெருசாக வெடித்து வெளியே வருதுன்னா அது எப்படி வந்து குடும்ப பிரச்சனையாக மட்டும் இருக்க முடியும்? ஏன்னா மூத்த தலைவர்கள் வந்து ராமதாஸ் பக்கம் நிற்கிறாங்க இல்லையா? மேல்மட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டத்தில் ராமதாஸ் கூட்டத்தில் ராமதாஸ் கலந்துக்கிறாரு, பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கலந்துக்கிறார், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கலந்துக்கிறார், பொருளாளர் திலகபாமா அவங்க அன்புமணி ஆதரவாளர் அவங்க கலந்துக்கல. ஒரு கட்சியினுடைய மேல்மட்டமே 2 பிரிஞ்சு நிற்கல. எப்படி ஒரு குடும்ப சண்டையாக மட்டும் இருக்க முடியும்? அதோட ஆரிஜனை பாருங்கன்ற நான் இன்றைக்கி அன்புமணி கிட்ட இருக்க விசுவாசமும் ராமதாஸ் கிட்ட இருக்க விசுவாசமும் வெளியில் தெரியுது. ஏன் விசுவாசம் காட்டுறாங்க? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்தோன்னே ஏதாவது ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் வருது. நான் சொல்கிறது அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை எதால் சண்டை? ஒரு சண்டை போடுறதுக்கு காரணம் இருக்கணும். மகனை அப்பா தான் 10 வருஷமால தலைவராக்கி அழகு பார்க்குறாரு, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்றாரு. என் குடும்பத்தில் யாராவது அரசியலுக்கு வந்தாங்கன்னா என்னை சவுக்கால் அடிங்க மரத்தில் கட்டியும் வச்சு சொன்ன வாய் தான் மகனை தலைவராக்குச்சு. இன்றைக்கி அதே வாய் தான் 10 வருஷம் பொறுத்து மகனை செயல் தலைவராக்கிட்டு தன்னை தலைவராக்கி கொண்டது. கேட்டால் இதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அன்புமணியை தலைவர் பதவியிலேருந்து நீக்கியதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. நேரம் வரும்போது ஒவ்வொன்றாக சொல்லுவேன்னு ராமதாஸ் சொன்னார். ஆனால் இந்த பிரச்சனை என்ன காரணம்? மகனோட உங்களுக்கு என்ன சார் சண்டை? கொள்கை பிரச்சனையா? பொலிட்டிக்கல் இஷ்யூவா? என்ன சண்டை? ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டியவங்க எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய அரசியல் வாரிசை வந்து ராமதாஸ் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரா? வாரிசை மாற்றணும்னு முடிவு பண்ணாரான்னு தெரியல. ஆனால் அன்புமணிக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். முகுந்தனை பேரனை மகனுக்கு எதிராக திருப்பி விடுறாரு. இது என்னங்க அரசியல்? இது கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ராமதாஸ். அவருடைய எந்த நியாயங்களும் எடுபடாது. மகனோ பேரனோ யார் ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளேயே தங்க போகுது. திமுகவை விஞ்சி விட்டார் ராமதாஸ் குடும்ப அரசியலில். ஒட்டுமொத்த குடும்ப மேடையில் உட்காந்துருக்கு. அவருடைய அன்புமணியோட மகள்கள், மனைவி, அம்மா எல்லாம் ஃபேமிலி டு த கோர். இதெல்லாம் முடை நாற்றம் எடுக்கலையா அவங்களுக்கு? அறிவுறுப்பா இல்லையா? ஒரு ஒளிவு மறைவு இன்ஹிபிஷன்ஸ்வாங்க, ஒரு ப்ரிட்டென்ஷன் இருக்கும். நாங்கள் அப்படி இல்லைன்னு அது கூட இல்லாமல் கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பத்தை கட்சி நிகழ்ச்சியில் ஏறி ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கல்ல. இப்படி தான் செம்மொழி மாநாட்டில் கருணாநிதி பண்ணார். செம்மொழி மாநாட்டில் முதல் 4 ரோவில் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு போய் ரொப்பினார். எல்லோரும் தமிழர்கள் மாதிரி, தமிழ் அறிஞர்கள் மாதிரி.
மந்திரிலாம் அதுக்கு பின்னால் உட்காந்துருந்தான். தமிழ் அறிஞர்கள் பின்னால் எங்கேயோ கூட்டத்தில் உட்காந்துருந்தாங்க. 10ஓட 1 11 இதெல்லாம் தானே 11 கருணாநிதியோட டவுன்ஃபாலுக்கு கொண்டு போச்சு. படுதோல்வியில் அடைஞ்சார். எதிர்க்கட்சியாக வர வேண்டிய 24 சீட்டு கூட வாங்க முடியாமல் 23 சீட்டு தானே வாங்கினார். அதுக்கப்புறமா 5 வருஷம் பதவி இழந்தாங்க. 10 வருஷம் வனவாசத்தில் தானே திமுக இருந்தது. அதுக்கு 2006 11 கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு குடும்ப அரசியல் தானே காரணம். அதை ஜெயலலிதா விமர்சனம் பண்ணும்போது குடும்பம் இருக்குது, அரசியல் பண்ணுறோம், நக்கலாக பேசினவங்க தானே இவங்க. அந்த அம்மாவோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வச்சு அந்த திமுகவை இன்றைக்கி பாமக விஞ்சி விட்டது. ஆகவே இது முழுக்க 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 குடும்ப சண்டை. அப்பா கிட்ட ஒரு செக்ஷன் விசுவாசமாக இருக்குது, மகன்கிட்ட ஒரு செக்ஷன் விசுவாசமாக இருக்குது. நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய கூட்டத்தை வைத்து பார்க்கும்பொழுது மகனுடைய கை ஓங்கி இருக்கிறது. கட்சிக்குள்ள நிர்வாகிகள் அப்பாவை விட மகன்கிட்ட தான் அதிகப்படியான விசுவாசத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இது இப்படியே போச்சுன்னா இவங்க அடுத்த எலெக்ஷனில் யாரோட பார்கெயின் பண்ணாலும் இவங்களுக்கு பெரிய மரியாதை இருக்காது. இந்த மாதிரியான கூட்டங்கள், சித்திரை திருநாள் கூட்டங்கள்லாம் வந்து மாஸ் காட்டுறதுக்கான கூட்டம். அந்த க்ரௌடை காமிச்சு சீட்டு வாங்குவாங்க. இந்த தடவை அந்த க்ரௌடே அங்கே இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை. 2வது ராமதாஸோட ஸ்பீச் பூரா அன்புமணியை டார்கெட் பண்ணி தான் இருந்தது. மைக் அவர் முன்னால் இருக்குது, இப்படி பேசுகிறார் ராமதாஸ். அவர் திரும்பி மகன் பக்கத்தில் பேச வேண்டியது, வலது பக்கம் அன்புமணி. மகனை பார்த்து மூஞ்சியை பார்த்து பேச வேண்டியதை மைக்கை பார்த்து பேசுகிறாரு. 4 செல்ஃபோன் இல்லைன்னா 4 செல்ஃபோன் வச்சுக்கோ, வடக்கே போ, தெற்கே போ, மேற்கே போ, கிழக்கே போ, கட்சிக்குள்ளேயே கூட்டணி, கட்சிக்கு கூட்டணி, நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. என்ன இது 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 அரசியலா? இதுக்கு பேர் இது ஒரு கட்சியா? எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடிஞ்சிருக்காங்க இன்றைக்கி? அது இன்றைக்கி வந்து மகனோட கை தெளிவாக ஓங்கியிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. 7% தான் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் 7% தான் அவர் கூட்டினதில் 7% தான் அவர் வந்திருக்காங்க. அப்போ 93%க்கு மேலே வந்து அன்புமணிக்கிட்ட தான் இருக்குது. அப்போ தலைவர்கள் வந்து அவங்கள அழைச்சி தான் பேசுவாங்க கூட்டணிக்குன்னா. இவங்களுக்குள்ள முடிவு வரலன்னா கண்டிப்பாக அமித்ஷா முடித்து வைப்பார். அவ்வளோதான். இது அப்பா மகன் பிரச்சனைனாலும் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு அடிப்படை காரணம் வந்து அரசியலாக தான் இருக்குது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்புமணி வந்து ஒரு அரசியலுக்கு கொண்டு வரார். பாமகவினுடைய தொடக்க காலம்னு ஒன்று இருக்குது. அவங்க கூட்டணி அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேஷன் வந்து இங்கே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு பாமக தொடர்ச்சியான சரிவை நோக்கி போன மாதிரியான ஒரு தோற்றமும் இங்கே உண்டு. இது வேண்டாம், இவர் அன்புமணியை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கி நானே தலைவர் ஆகிட்டு அவர் செயல் தலைவர் ஆக்குறேன் அப்படின்னு அறிவிச்ச அந்த ப்ரெஸ் மீட்டில் ராமதாஸ் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், 2026 கூட்டணியை முடிவு பண்ணுறதும் நானே பண்ணுவேன், அது கூட்டணியை முடிவு பண்ணுறதுக்காக தான் இந்த பதவியை நான் எடுத்திருக்கேன்ற மாதிரியான ஒரு டோனில் தான் வந்து அவர் அறிவிச்சார். ஸோ அன்புமணி தலைமையேற்ற பிறகு பாமக தொடர் சரிவில் இருக்குது. அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ராமதாஸ் இதை முன்னெடுத்து அது 2 பேருக்கும் பிரச்சனை வந்ததா? இல்லைங்க, நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. இந்த சிக்கல் ப்ரைவேட் இஷ்யூஸால் வந்தது, பாலிசி டெசிஷன்ஸாலேயோ, கட்சியோட கொள்கைகள், கட்சியோட பிரின்சிபல்ஸ், கட்சியோட பாலிசிஸ், பிஎம்கேவோட பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடு டுவர்ட்ஸ் சர்டன் இஷ்யூஸ் அதில் வரல. இப்போ உதாரணத்துக்கு பிஜேபியோட நம்ம போகக்கூடாதுன்னு அப்பா சொல்கிறாரு, புள்ள பிஜேபியோட போகணும். கதை பிஜேபியோட அப்பாவும் புள்ளி சேர்ந்து தான் போனாங்க. 2 பேருக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. 2வது இவங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் விட்டால் வேறு எந்த நாதியும் கிடையாது. இவங்க அங்கே தான் போய் ஆகணும். திமுக சத்தியமாக இந்த எலெக்ஷனில் இவங்க போக முடியாது. 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முதல் நாள் வரைக்கும் கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போய் பிஜேபியோடு சேர்ந்து மோடியை கட்டி பூஷன் நின்ன ஒரு ராமதாஸ். அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நைசிட்டிஸும் தெரியாது. எல்லா கட்சிகளும் பண்ணுற தப்பை தான் அவங்களும் பண்ணுறாங்க. மற்ற கட்சிகள்லாம் அதை ரொம்ப கண்ணியமாக பண்ணுவாங்க. ஒரு அலையன்ஸ் போகிறாங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாலே முந்தின அலையன்ஸ்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு கட்சியோடு வந்துட்டு டயர் நாக்கின்னு திட்டிட்டு நாளைக்கு போய் அப்படியே எதிர்கட்சியோடு சேர்ந்துக்கிறது. இந்த க்ரூட் வே ஆஃப் அலையன்ஸ் தான் அவங்க பண்ணுற வேலையை. அவங்களுக்கு எந்த பாலிடிக்ஸும் கிடையாது. ஒரு காலத்தில் இருந்தது, தமிழ் குடிதாங்கியாக இருந்தார் அவர். தலித் சடங்களை தோளில் சுமந்து கொண்டு போய் சுடுகாட்டு கொண்டு போனார். வன்னியர் பகுதிகளில் தலித் சடலங்கள் எடுத்து செல்லப்படக்கூடாது என்பது இருந்த காலகட்டத்தில். 98 முதல் முறையாக பிஜேபி ஆட்சி, 2வது முறையாக பிஜேபி ஆட்சி அமைக்கும் போது பாமகக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்கும் போது ஒரு தலித்தை தான் அவர் மந்திரி ஆக்கினார், தலித் எழில்மலையை. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு சமூக ஒற்றுமைக்கான ஒரு தலைவராகத்தான் இருந்தார். அதுவும் வன்னியர்கள் தலித்துகளுக்கு இணையாக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தான். ஆனால் 2013 இளவரசன் திவ்யா காதல் கதை விவகாரத்துக்கு பிறகு அப்பட்டமான சாதிவெறி அரசியலை கையில் எடுத்தார். கூச்ச நாச்சம் இல்லாத சாதிவெறி அரசியலை கையில் எடுத்தார். தலித்தல்லாத கூட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கினார். சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஆன்டி தலித்தா மாறினார். அதனால தான் திரும்ப வெளியில் வந்து சொன்னது, இன்றைக்கும் சொல்கிறது, பாஜக பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம். இன்றைக்கி மறுபடியும் பல்ட்டி அடித்து திமுக வரணுன்றது வந்து நான் சொல்கிறேன், அது திமுக வரணுன்றதெல்லாம் அதெல்லாம் காரணம்லாம் கிடையாது. அது வெளியில் சொல்கிற காரணம், யார் who is to control the party? கண்ட்ரோல் த பார்ட்டினா கண்ட்ரோல் தி ஃபார்ச்சூன்ஸ். ட்ரஸ்ட் இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான். தட் இஸ் வை ஐம் சேயிங், திரும்ப நான் சொல்லுகிறேன், இது ப்ரைவேட் இஷ்யூஸ், இது பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது. இது ப்ரைவேட் இஷ்யூஸ்னு போது அது தீர்க்கப்பட வேண்டிய விதத்தில் தீர்த்து வைக்கப்படும்.
இவங்களால ஒன்றும் இனிமேல் வந்து பெரிய அளவில் பவர்லாம் வந்து அடையணும்லாம் ஆசை கிடையாது அவங்களுக்கு. இன்னொன்று, முரண்பாடுகளின் மூட்டையாக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு கட்சியாக, கூச்சநாச்சம் இல்லாமல் அரசியல் செய்யக்கூடிய, எந்த ஒரு விழுமியங்களும் இல்லாத, எந்த கோட்பாடுகளும் இல்லாத, வெட்கி தலை குனிய வேண்டிய அளவுக்கு அரசியலை தான் அந்த கட்சி பண்ணுது. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து பார்லிமெண்ட்டில் வக்ஃபு சட்டத்தை 10 நாள் பொறுத்து கொண்டு வர போகிறான் மோடி கவர்மெண்ட்டு. அதுக்கு 10 நாள் முன்னாலேயே தமிழக சட்டமன்றத்தில் வரவிருக்கிற வக்ஃபு சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை ஸ்டாலின் கொண்டு வராரு. பாஜகவை தவிர அத்தனை பேரும் ஓட்டு போடுறாங்க, இன்க்ளூடிங் பாமக 5 எம்எல்ஏஸ். ஆக்சுவல் பில்லு ராஜ்யசபாவில் வரும்போது வாக் அவுட் பண்ணி போகிறாரு அன்புமணி. இதை விட ஒரு கேலி கூத்து மோசடி அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய இஷ்யூ. அப்போ இங்கேயும் பிஜேபி மாதிரி நீ பாய்காட் பண்ணிட்டு போயிருக்கணும், அல்லது எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணும். ஒன்று ஏற்று ஓட்டு போட்டிருக்கணும், இல்லை வாக்கெடுப்பை புறக்கணிச்சிருக்கணும். இங்கே ஸ்டாலினோட சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்க, அங்கே போய் வந்து வாக் அவுட் பண்ணி போகிறீங்க. அங்கே போட்டு போடுறது தானே மெயின். அப்போ அடிப்படையிலவே அன்புமணி ஒரு பிஜேபி ஆதரவாளர். அவர் முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவாளர், அதில் எந்த சந்தேகம் வேணால். அவருக்கு சில தனிப்பட்ட நெருக்கடிகள் இருக்கின்றன. அதனால் அவர் as long as மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்க வரைக்கும், பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்க வரைக்கும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் பிஜேபியை விட்டு ஒரு காலம் விலகி போக முடியாது. அது அசம்பிளி எலெக்ஷனும் பார்லிமெண்ட் எலெக்ஷனும். அதனால் அவர் அங்கே தான் போவார். அவர்கிட்ட தான் கட்சியும் இருக்குது. அதனால் அவங்க பிஜேபியோட தான் போவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு தேவையே இல்லை. ராமதாஸுக்கும் ஒன்றும் அதில் பெரிய வருத்தம்லாம் கிடையாது. ஏன்னா இவர் பிஜேபியோட போகாதவரா? 98 பிஜேபியோட இருந்தார், 99 பிஜேபியோட இருந்தார், 2014 பிஜேபியோட இருந்தார், 2019 பிஜேபியோட இருந்தார், 2021 பிஜேபியோட இருந்தார், 2024 பிஜேபியோட இருந்தார். 6 எலெக்ஷனில் கடந்த 30 ஆண்டுகளில் பிஜேபியோட தான் அவர் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் அதிகமாக பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி அவர் தான், பாமக தான். அப்புறம் என்ன இவங்களுக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பு? பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை வேறு ப்ரைவேட் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது என்னன்னு தெரியும், அவ்வளோதான். இல்லை, இந்த பிரைவேட் இஷ்யூஸ் இது வெளில வந்துடுச்சு அப்படின்றதுனால தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே வந்து யாருக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது அப்படின்றதுனால வந்த பிரச்சனையா? அதைத்தான் ஜெயலலிதா நான் சொல்கிறேன். திஸ் இஸ் ப்ரைவேட் இஷ்யூஸ்னு சொல்லும்போது அதில் எல்லாமே அடக்கும். இப்போ பேரனை கொண்டு வந்து மகனுக்கு எதிராக முன்னிறுத்துறாரு, ஓப்பனாக மோதல் வெடிக்குது. இளைஞரணி தலைவராக பேரனை கொண்டு வராரு, மகன் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அங்கே மேடையிலேயே சண்டை வருது. அதுக்கு பிறகு தலைவர் பதவியிலேருந்து தூக்கி செயல் தலைவர் ஆக்குறாரு. அதுக்கு காரணங்கள் இருக்குது. மகனை பதவி நீக்கம் செஞ்சதுக்கு காரணங்கள் இருக்குன்னு அப்பா சொல்கிறாரு. அது எவ்வளோ மோசமான ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, மகன் என்ன பண்ணுறாரு, தன்னைத்தானே தலைவராக விழித்து கொண்டு அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ உச்சகட்ட மோதல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுக்கு பிரச்சனை போச்சுன்னா அப்போ தெரியும் யார் தலைவர் யார் தலைவர் இல்லைன்னு. வழக்கமாக இந்த மாதிரி சித்திரை மாநாடுலாம் தேர்தல் காலத்தில் இவங்க வந்து இன்னும் 10 மாதத்துல தேர்தல் இருக்குது, யாரோட கூட்டணி போகிறாங்களோ, ஏன்னா ஒரே நேரத்தில் அவங்க 4 பேரோடையும் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட பேரம் பேசுகிறதுக்கு தான் இந்த மாநாடு இவங்க பயன்படுத்துவாங்க. லட்சக்கணக்கானவங்க கூடின மாநாடு. இந்த தடவை லட்சக்கணக்கில் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கும் கூடலை. சில லட்சங்கள் வந்ததை வழி இவங்க எதிர்பார்த்த க்ரௌடும் இல்லை. இது அடுத்து எங்கே இவங்களுக்கு காட்டும்னா, இவங்க பார்கெனிங் போவாங்கல்ல, சீட் ஷேரிங் போகும்போது கடந்த காலங்களில் எவ்வளோ வலுவாக பேச்சுவார்த்தைக்கு போனாங்களோ அதில் பாதி வலிமையோடு தான் இவர்கள் இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும். கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இவங்களுக்கு ஒன்றும். ஏடிஎம்கே வந்து பாமக வரணும்னு மனப்பூர்வமாக விரும்புது. ஆனால் பெரிய அளவில் எடப்பாடியை வந்து இவங்களால் வந்து கையை முறுக்க முடியாது. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டா பாமக எங்கே போகும்? திமுக சத்தியமாக போக முடியாது. அங்கே ஃபுட்போர்டில் இருக்குது எல்லாமே. இல்லை மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று ஆரம்பித்து சைபர் ஆகணும். அதனால் இந்த மாநாடு, இந்த மோதல் எல்லாம் பாமக தனக்குத்தானே குழியை தோண்டி கொள்ளுகிறது தான் எனக்கு தோணுது. தேர்தல்கள் வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்பாவுக்கும் மகனுக்குமான இந்த சண்டை, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபால்ட் லைன்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்டு, கட்சிக்குள்ளே இருக்க மோதல்களை வெளிப்படையாக தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் ராமதாஸ் அவர்கள் அரசியலேருந்து ஓய்வு பெற்றுட்டா அன்புமணி அவர்கள் கை ஓங்குச்சுன்னா அப்போ வேணால் அவங்களுக்கு ஹார்ட் பார்கெனிங் இருக்கலாம். அதர்வைஸ் இவங்க யாரோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனாலும் இவங்களால் ஒரு பலவீனமான நிலையிலிருந்து தான் பேச்சுவார்த்தையை நடத்தவே முடியும். ஏன்னா இவங்களுடைய உட்கட்சி பூசல் என்ற நடுத்தெருவுக்கு வந்து சந்தி சிரிக்கிறது. இல்லை, இப்போ ராமதாஸை பற்றி நீங்கள் சொல்லும்போது ஒரு காலத்தில் தமிழ் குடிதாங்கியாக இருந்தார். ஆமாம், வன்னியர் பகுதிகளில் வந்து பட்டியல் சமூக மக்களினுடைய பிணங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு இருந்ததுலாம் இவர் களத்தை இறங்கி வேலை பார்த்துருக்காரு அப்படின்றது அவருக்குன்னு ஒரு லெகசி இருக்குல்ல. அன்புமணிக்கு அப்படி சொல்கிறதுக்கான ஒரு லெகசி வந்து இங்கே கிடையாது. அந்த ஒரு சிக்கலும் இருக்கு. எஸ். ஸோ ராமதாஸ் அந்த லெகசியை கிளைம் பண்ணுறாரா? இல்லை, அப்பாவோட லெகசி மகனுக்கு போகுது. இது குடும்ப அரசியல்ன்றது வாரிசு தானே. அப்பா சேர்த்து வச்ச சொத்து புள்ளிக்கு, அது பௌதிக ரீதியாக சொத்தாக இருக்கலாம், அரசியல் கட்சியாக இருக்கலாம், வாக்கு வங்கியாக இருக்கலாம். ராம்தாஸ் அவர்களுக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் டாக்டர் ராம்தாஸ் வந்து ஒரு லெகசி அவருக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப யூனிக் ஃபிகர். அவருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்முடைய துக்ளக் சோ அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கேள்வி பதில் எழுதும்போது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அவர்கிட்ட. ரொம்ப நுவான்ஸ்டாக பதில் சொல்லுவார் சோ. டாக்டர் பாமகவின் உண்மையான பலம் என்ன? கேள்வி வந்து பாமகவின் உண்மையான பலம் என்ன? அதுக்கு அவர் அழகாக ஒரு பதில் சொல்லுவார்.
பாமகவுக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கிறது. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. டாக்டர் ராமதாஸுக்கும் அது தெரியாமல் இருப்பது தான் ராமதாஸுக்கும் நல்லது, பாமகவுக்கும் நல்லதுன்னு. ஸோ தெர் இஸ் சம் யூனிக் ஓட் பேங்க் சம்திங் அவங்களுக்கு இருக்குது, 4 to 5%. அண்ட் அவர் வந்து நான் வந்து அவருக்கு மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் பெரியவர் மேலே அவர் ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸாக தான் பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருடைய ஆரம்ப காலங்கள் வந்து ரொம்ப அற்புதமானவை. அவர் வந்து அந்த தலித் வன்னியர் ஒற்றுமைக்காக போராடியது, மத்தியில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்கும்போது முதன்முறையாக ஒரு தலித்தை தான் அவர் மந்திரி ஆக்கினார். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் கூட வந்து இப்போ ஒரு வாரத்து மேலே ஒரு கட்டுரையை எழுதியிருக்கார். வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் பெரிய அளவில் பாஜகவில் போய் சேராமல், ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகாமல் ஒரு ஷாக் அப்சர்வராக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்குது. அதை நம்ம பாராட்டணும். இல்லை, சமீபத்தில் பாஜகவுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாஜக விமர்சிச்சு கூட ராமதாஸ் பேசினார். இளைஞர்கள் வந்து அங்கே போகாமல் நம்ம தடுக்கணும். அந்த டேஞ்சரை வந்து அவர் புரிஞ்சிருந்தார். அவர் டாக்டர் ராமதாஸுக்கு வந்து அந்த ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட் உண்டு. அந்த பல்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம இளைஞர்கள் வந்து அங்கே போகிறாங்க, பிஜேபிக்கு போகிறாங்கன்னு அவரால் வந்து உணர முடியுது. ஆக்சுவலாக இந்த 40 ஆண்டுகளில், குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளில் நம்ம பார்த்தோம்னா, பாஜகவோட வளர்ச்சி வட மாவட்டங்களில் பெரிய அளவில் தடுக்கப்பட்டதற்கு காரணம் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் பாமகவில் சேர்ந்தது. ஸோ அது வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் பார்த்து கொண்டார். துரதிருஷ்டவசமாக மகனுக்கு அத்தகைய எந்த ஒரு விருப்பமும் இல்லை, அந்த வல்லமையும் இல்லை. அவர்களை பிஜேபி மயமாவதை அவர் தடுக்கவும் மாட்டார். சுயசாதி பெருமை என்பது பிஜேபி என்றைக்குமே விரும்பக்கூடியது. நாங்கள் அக்னிலேருந்து பிறந்தோன்றாங்க அவங்க. இத்தகைய வார்த்தைகள் எல்லாம் வந்து அவலமானவை. ஆகவே தமிழகத்தில், வட தமிழகத்தில் குறிப்பாக வன்னிய சமூகத்து இளைஞர்கள் பாஜகவில் ஐக்கியமாகாமல், பாஜகவோடு சேர்ந்து விடாமல் பெரிய அளவில் அவர்களை தடுத்தாட்கொண்டு பாமகவில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மத சார்பற்ற கட்சியாக, அப்படி தான் நம்ம அதை சொல்லணும், டு an extent, ஆரம்ப காலம் டு சர்டன் எக்ஸ்டென்ட் அதை வைத்திருந்தவர் ராமதாஸ். இன்றைக்கும் பாமக இளைஞர்கள் இருப்பது நீங்கள் அதை சேஃபாக எடுத்துக்கலாம். பாமக என்ற கட்சி பலவீனம் அடையுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பா மகன் சண்டை இன்னும் மோசமாக போய் சந்தி சிரிக்குது, கட்சி கலகலக்குதுன்னு போது அந்த இளைஞர்கள் வெளியில் போகிறாங்கன்னா அவன் எங்கே போவான் சொல்லுங்கள்? பிஜேபிக்கு தான் போவான். ஏன்னா அவங்களுக்கு நெருக்கமான ஐடென்டிட்டி பிஜேபி தான். அந்த இடத்துல ராமதாஸ் தடுத்திருக்கார். அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். பட் துரதிருஷ்டவசமாக அது முடிவுக்கு வந்துடும் தான் தோணுது. இல்லை, அங்கேருந்து அந்த பிரச்சனை வந்துச்சான்ற கேள்வியை கேட்க தான் நான் இந்த விஷயத்தை கொண்டே வந்தேன். ஏன்னா நம்ம இளைஞர்கள் வந்து வன்னியர் சமூக இளைஞர்கள், பாமக இளைஞர்கள் பாஜக பக்கம் போகிறாங்க, பாஜக திருடுதுன்னு சொன்னார். இன்னும் மோசமான வார்த்தைகள்லாம் கூட இந்த அறிக்கையில் பேசுறது ராமதாஸ் வந்து பயன்படுத்தியிருந்தார். அந்த அறிக்கைக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் 2024 அன்புமணியினுடைய நெருக்கடியில் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து போகிறாங்க. அப்படிங்கும்போது அன்புமணி பாமகவையும் இந்த சமூகத்தையும் தன்னுடைய நலனுக்காக, இப்போ அன்புமணி ஏன் அங்கே இருக்கிறான்றது நீங்களே சொல்லிட்டீங்க. மோடி பிரதமராக இருக்கிற வரைக்கும் அவங்க தான் இருப்பார், அவருக்கு சில தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது, வழக்குகள் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அன்புமணி அப்படிங்கிற ஒரு தனி மனிதருக்காக இந்த சமூகம் அந்த பக்கம் போகுது அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையில் ராமதாஸ் அதெல்லாம் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய ஆரம்ப காலகட்டம்ன்றது வந்து இன்னும் பாராட்டப்பட வேண்டிய, பலரால் பாராட்டப்படக்கூடிய, நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்நிலையில் இருக்கிற ரவிக்குமார் பாராட்டக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டம் அவருடையது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பாமக இளைஞர்கள் ராமதாஸை நோக்கி வருவது என்பது, ராமதாஸ் அவர்கள் பாஜக வளர்ந்து விடக்கூடாது, இந்த இளைஞர்கள் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்பி எடுத்த செயல்பாடல்ல. பாஜக வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பாமக இளைஞர்களை தன் பக்கம் ராமதாஸ் வைத்துக் கொள்ளவில்லை. தன்னுடைய அரசியலுக்காக அவர் வன்னியர் இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கிறார். அதில் ஒரு நன்மை சமூகத்துக்கு இருக்குது. ஏன்னா அந்த இளைஞர்கள் வந்து பாமக வரலன்னா பிஜேபிக்கு தான் போவாங்க. கைண்ட் ஆஃப் கேஎஸ் தியரி. ஆமாம், தட் இஸ் கரெக்ட். என்ன தியரி சொன்னீங்க? கேஎஸ் தியரி. அவ்வளோதான். ராமதாஸ் அவர்கள் பாஜக எதிர்ப்புல ஐயோ நாளைக்கு அவன் சங்கி ஆகிடக்கூடாது, அதனால் நம்மக்கிட்ட இருக்கணும்லாம் அப்படிலாம் விரும்பி ஒன்றும் செய்யலை. பை டிஃபால்ட் அது ராமதாஸோடைய அரசியல் நலன்கள், தனிப்பட்ட அரசியல் ஆசாபாசங்கள், பொலிட்டிக்கல் எய்ம்ஸ் தப்பு கிடையாது. அவர் ஒரு அரசியல் கட்சி தான் நடத்துகிறாரு, அதிகாரத்துக்கு வரணும்னு விரும்புகிறாரு, அல்லது அதிகாரத்துக்கு வரவங்க கிட்ட சரியான ஷேரை வாங்கணும்னு விரும்புகிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கட்சியை நடத்துகிறாரு, அந்த கட்சியில் இளைஞர்கள் சேர்றாங்க, அது பிஜேபிக்கு எதிராக போகுது. பிஜேபிக்கு எதிரான அரசியலாக அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் அதிகமாக உறவு கொண்டது பிஜேபியோட தான். வக்ஃபு சட்டத்தில் இங்கே ஒரு ஸ்டாண்டு அங்கே ஒரு ஸ்டாண்டுன்னு கட்சி எடுக்கிற கேலி கூத்தெல்லாம் செய்கிற அளவுக்கு அவங்க நகர்றாங்க. ஆகவே விரும்பி பாஜகவோட வளர்ச்சியை தடுப்பதற்காக பாமகவை ஒரு ஃப்ளோட் பண்ணல. அவருடைய அரசியல் ஆசாபாசங்கள், அபிலாஷைகள், நோக்கங்கள், குறிக்கோள்கள், லட்சியங்களுக்காக அவர் பாமக என்ற கட்சியை தொடங்கினார். அது அவருடைய உரிமை. அப்போ வன்னிய இளைஞர்களை அவர் தன் பக்கம் ஈர்க்கிறார். அவ்வளோதான். நான் சொல்கிறது அது டிஃபால்ட்டாக நடக்குது. நான் சொல்கிறது ராமதாஸுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தெரிஞ்சு செய்கிறாரோ தெரியாமல் செய்கிறாரோ, ராமதாஸோட அரசியல் பாமக என்ற ஒரு கட்சி இருப்பது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்ற விடாமல் ஒரு பஃபராக இன்றைக்கி தமிழ்நாட்டில் செக்யூலர் ஃபோர்ஸஸுக்கும் மதவாத சக்திகளுக்கும் இடையில் நின்று மாநிலத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதை தான் நான் வலியுறுத்துகிறேன். இந்த பிரச்சனையில் இது வரைக்கும் வந்து அன்புமணி கொஞ்சம்
சட்டிலாக தான் ப்ளே பண்ணியிருக்காரு. கட்சி அவர்கிட்ட இருந்தாலும் தலைவர்ன்ற பேரில் ஒரு அறிக்கை விட்டதை தவிர்த்து எதிராக வந்து பெருசாக எதுவும் பண்ணிடல. ராமதாஸ் தான் பொதுக்குழு கூட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் வந்தது. இவர் பொதுக்குழு கூட்டியில் இவர் மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டினா ராமதாஸுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சு அது ரிஜிஸ்டர் அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிர வேணான்றதுக்காக அன்புமணி இதெல்லாம் பண்றாரா? அது எனக்கு தெரியல ஜெயலானி. ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ் ஆஸ்பெக்ட். அவங்க பலவீனமாயிட்டு இருக்காங்க. புள்ள கை ஓங்கிடும். அப்பாவால் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவும் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மகனை தான் பிஜேபி விரும்பும். ஏன்னா லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ அவங்களுக்கு பிஜேபி ஏடிஎம்கேக்கு. ஸோ அதனால் இவர் ராமதாஸோட செயல்பாடுகள் ஒன்றும் இது மாதிரி இன்னும் 3 கூட்டங்கள் நடத்தினார்னா அவர் இன்னும் பலவீனப்பட்டு போவார். அவர் பக்கம் போகிறவன் போக மாட்டான். உங்களுக்கு வந்து இன்னொன்று நியாயப்படி நீங்கள் கட்சியோட விதிப்படி யார்கிட்ட மெஜாரிட்டின்னு போட்டு பார்த்துட்டிங்கன்னா எங்கே போய் நிற்பீங்க? பொதுக்குழுவை கூட்டி யாருக்கு அப்பாவுக்கு ஆதரவாக பிள்ளைக்கு ஆதரவானா அது என்ன எக்ஸ்போஸ் ஆகிடும்ல. அதனால் அப்பா மகனோட கை ஓங்கிடும் தான் நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் பார்ட்டி வந்து இஸ் கெட்டிங் வீக்கெண்ட். அப்பாவோட தலைமை போய் மகன் தலைமை வர்றது இன்னமும் அது பிஜேபி மயமாகும், காவி மயமாகும். தமிழ்நாட்டுக்கு அது ஆபத்து. நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் அதை பற்றி பேச முடியாது. பார்க்கலாம். அவங்க இணையம் கருத்து மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.